உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், உங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஓவராலா இந்த பிரச்சனையை கவனிக்கிறப்போ உங்களுக்கு இவர் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தால தான் நீங்க இவரை அக்செப்ட் பண்ணிக்க தயங்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது. as a போலீஸ் ஆஃபீஸரா சொல்றேன் சார், இவர் தப்பான ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவரு இந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இந்த பொண்ணு ஒரு தப்பான பையனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதும் தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம இவ வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்ச அந்த தவிப்பை பார்த்தேன் சார். அப்பதான் நான் இவரை புரிஞ்சுக்கிட்டேன். இவர் இந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற காதல. சார், இங்க எல்லாருமே உங்களோட முடிவுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்காங்க. சார், நான் சொல்றேன், நீங்க தைரியமா கண்ணை மூடிக்கிட்டு உங்களோட பேத்திய இவரு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். சார், யோசிக்காதீங்க சார். ப்ளீஸ் உங்க ஈகோவெல்லாம் தூக்கி போடுங்க. உங்க பேத்தி கையை பிடிச்சு இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பிரதர் வாங்க, வாங்க பிரதர் வாங்க. சார், இப்படி நில்லுங்க, இப்படி வாங்க. சார், கை பிடிங்க. சார், உங்க பேத்தி கையை பிடிச்சு இவர்கிட்ட ஒப்படைங்க சார். கேசவா, அப்புறம் என்னப்பா? போலீஸ் அதிகாரியே சொல்லிட்டாரு, இன்னும் எதுக்கு யோசிக்கிற? அந்த தம்பிக்கே கட்டி கொடுத்துருப்பா. ஏன் சார் இப்படி யோசிக்கிறீங்க? சீக்கிரம் சம்மந்தம் சொல்லுங்க சார். நல்லா பாத்து பாரு. நல்ல பையனா தானே இருக்காரு, அப்புறம் என்ன? என்னம்மா சரின்னு சொல்லுங்க மாமா. எதுக்கு சார் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத பாருங்க, உங்களை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேரும் சேரணும்னு தான் நினைக்கிறாங்க சார். சார், உங்களோட பிடிவாதத்தால இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டியவங்களை பிரிச்சிடாதீங்க சார். நல்ல முடிவா எடுங்க. டேய் கேசவா, நான் சொல்றேன், பார்வதி வேற சொல்றா. ஏண்டா, எல்லாரையும் சந்தேகத்தோட பாக்குற போலீஸே அவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்றாரு. இன்னும் அடா உன் மனசு இறங்கல? போதும் கேசவா, உன்னோட வரட்டு பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு தமையந்திய அந்த தம்பி கூட சேர்த்து வச்சிடுறா. மாமா, அன்னபூரணி இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நேரம் தமையந்திக்கும் இந்த தம்பிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பா. அந்த இடத்துல நீங்க இருந்து தமையந்திக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுங்க மாமா. இவ்ளோ பேர் சொல்லியும் உங்க மனசு மாறலையா? அப்படி என்னங்கய்யா தப்பு பண்ணிட்டான் என்னோட புள்ள? அன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசிட்டான், அவ்வளவுதானே? என் புள்ளைய வேணும்னா உங்க கால விழ சொல்றேன். அப்ப உங்க கோவம் போகுமா? சொல்லுங்கய்யா, அவனை உங்க கால விழ சொல்லட்டுமா? மா, என்னம்மா? நல்லா இரு. அன்னைக்கு செஞ்சது தப்புன்னு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேளுடா. சொன்னா கேளு. இந்த அம்மா சொன்னா கேப்பல்ல? போடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் கூட என்னால உன்னை முழுசா ஏத்துக்க முடியலதான். இருந்தாலும் இதை நான் தடுக்கல. இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் சொல்றதுனால உன்னை நான் ஏத்துக்கிறேன். பிரதர், கையை கொடுங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ. எப்படியோ போராடி உங்க காதல ஜெயிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தயவு செஞ்சு சொல்றேன், சத்தம் போடாதீங்க. நலனும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான் அவங்கள சேர்த்து வைக்கலான்னு இந்த கல்யாணத்தை அவசரமா நடத்த வேண்டியதா போயிடுச்சு. நான் வேணும்னே எதுவும் பண்ணலங்க. சந்தர்ப்பமும்
சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏய் வாய மூடு. இவர் லவ் பண்ணாரா அவ சேர்த்து வச்சாளா? ச்சே. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? நீ என்ன உண்மையிலேயே இவனை பெத்தவளா? சொல்லு, நீ அவனை பெத்த? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை எங்க அம்மா பத்தி பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இப்ப சொல்றேன், எங்க அம்மா சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவங்க தமயந்தி கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்காங்க. நான் தாலி கட்ட போறேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெருசா வந்துட்டாரு புள்ளன்னு உரிமை கொண்டாட. நான் தாலி கட்டும் போது நீங்க இந்த மண்டபத்திலே இருக்க கூடாது. ஒழுங்கா போயிடுங்க. டேய், இவ்வளோ பேரு முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டல. தாலி கட்டி முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு தானே வரணும். அப்போ உங்களை பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கிறேன்டா. என்னங்க அழாதம்மா. அம்மா நீங்க அம்மா அழுவுறீங்க? அவர் கிடக்குறாரு. நான் எப்பவும் உங்க பேச்ச மட்டும் தான் கேட்பேன். அம்மா நான் உங்க புள்ளம்மா. உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பம். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா? எனக்கு என்னமோ இது சரியா படல. ஐயா சாமி, மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்பா நீதான் சீக்கிரமா அந்த தாலி எடுத்து அவ கழுத்துல கட்டேன்பா. ஆமா நலன், அடுத்த பிரச்சனையை யாராவது கொண்டு வரதுக்குள்ள தமைந்தி கழுத்துல தாலி கட்டிடுறா. உட்காருடா, சீக்கிரம் உட்காருங்க. ஐயா மந்திரம் சொல்லுங்க. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. தேவி கல்யாணம் விதேஹி விபுலாச்சர்யம் ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி த்விச்சாஜகி மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.